செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து நிபந்தனை ஜாமீனில் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று புழல் சிறையிலிருந்து அவர் வெளியேற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, இப்போ திமுகவினர் அந்த புழல் சிறை முன்னாடி கூடியிருப்பதாகவும் கொண்டாட்டங்கள் ஈடுபட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன விவரம்? கோபால், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்றைய தினம் ஜாமீனில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வருவதற்கான ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த நீதிமன்ற உத்தரவுகள், உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுடைய நகல் தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அதில் 6 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு ஒரு கடுமையான எச்சரிக்கையுடன் கூடிய இந்த நிபந்தனைகளை எல்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் 25 லட்சம் ரூபாய் தன்னுடைய சொந்த பிணை தொகையாக கட்டிய பிறகுதான் வெளியே வர முடியும் என்பதை தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள், வெளியே ஜாமீனில் அவர் வந்தால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சாட்சியங்களை தொடர்பு கொண்டாலே அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அதில் அவர் குறிப்பிட்டிருப்பது, the appellant shall not directly or indirectly attempt to contact or communicate with the prosecution, witnesses and victims என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சாட்சியங்களை தொடர்பு கொண்டாலே அவருக்கான ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். It will be ground to cancel the bail granted to the appellant என்று தெளிவாகவே அவர்கள் இந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணிக்குள்ளாக சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையின் இணை இயக்குனர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய பாஸ்போர்ட்டை MP MLAக்கள் வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் சரண்டர் செய்ய வேண்டும், ஒப்படைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த நிபந்தனையும் மிக ஒரு முக்கியமான நிபந்தனையாக பார்க்கப்படுகின்றது. The appellant shall regularly and punctually remain present before the court dealing with the scheduled offences அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நேரடியாக நீதிமன்றங்கள்ல அவர் நேரில் ஆஜராகும் போது உரிய நேரத்தில் அவர்கள் நீதிபதிகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாகத்தான் அவர் ஆஜராகி நீதித்துறை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். இதில் ஏதேனும் காரணங்கள் சொன்னால் கூட அவருக்கான ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நீதித்துறை வழங்கக்கூடிய பல்வேறு அறிவுரைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். நீதித்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்காவிட்டாலும் கூட அவருக்கான இந்த ஜாமீன் என்பது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேரடியாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ஏதேனும் காரணங்கள் அவர் தெரிவித்தாலோ, அதாவது if the appellant seeks adjournment on non-existing or previously ground or creates hurdles in the early disposal, இதற்கு முன்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு முரண் ஏற்படுத்தக்கூடிய வகையில நீதித்துறையினுடைய உத்தரவுக்கு பின்பற்றாதக்கூடிய வகையில அவர் செயல்பட்டால் உடனடியாக இந்த முன்ஜாமீன் என்பது ரத்து செய்யப்படும், இந்த நிபந்தனை ஜாமீன் என்பது ரத்து செய்யப்படும் என்று நீதித்துறை உச்சநீதிமன்றத்திலிருந்து வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஜாமீன் தொடர்பான உத்தரவு நகலில் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 6 நிபந்தனைகளை முழுமையாக முறையாக செந்தில் பாலாஜி பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் அவருடைய இந்த நிபந்தனை ஜாமீன் என்பது உடனடியாக ரத்து செய்யப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்த நிபந்தனைகள் மூலமாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.